வணக்கம். நான் பார்த்தேன் சமைக்கிறேன் பொண்ணு. இன்றைக்கி வந்து கோகனட் சகுன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். காத்தால 8 மணிக்கே நாங்கள் வந்துவிட்டோம். இதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்க்க போகலான்னு இங்கே வந்து எல்லா விதமான சட்னியும் வச்சுருக்கா. இந்த கோகனட் சட்னி, தக்காளி சட்னி, இதை தவிர ஸ்பெஷல் சட்னி ஒன்று இருக்கும். பீட்ரூட் சட்னி, வெஜிடபிள் சட்னி, ஏதாவது ஒரு சட்னி இருக்கும். அதுக்கப்புறம் தோசா கார்னில் நம்ம ஆர்டர் பண்ணினா பண்ணி கொடுத்துருவா. கீ ரோஸ்ட்டு, சாதா ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து மசால் தோசை, என்ன தோசை வேணுனாலும், அப்புறம் ஊத்தப்பம் எது வேணுனாலும் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வடையில் வந்து சாதா வடை இருக்கும், ரச வடை இருக்கும். அதே மாதிரி இட்லியில் கூட சாதாரண இட்லி கூட தினமும் ஒரு ஸ்பெஷல் இட்லியும் இருக்கும். இட்லி ஃப்ரை இருக்கும், இல்லைன்னா மசாலா இட்லி இருக்கும், இல்லைன்னா வெஜிடபிள் இட்லி, ரவா இட்லி, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இதுதான் வடை நான் சொன்னேன் இல்லையா, அந்த வடை பண்ணியிருக்கா. அப்புறம் இங்கே வச்சுருக்கிறது வந்து புட்டும் கடலை வந்து அதே மாதிரி போகா இருக்கும். இல்லைனாக்கா போகாக்கு பதிலாக அந்த வீட்டு ரவை இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு உப்புமா மாதிரி இருந்தது. ஒரு நாளைக்கு சேமியா உப்புமா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பழம் பொரி இருக்கும், பழம் நொறுக்கு இருக்கும், அப்புறம் வந்து பழம் புழுங்கினது இருக்கும். இன்னொரு ஓரத்தில் நிறையா ப்ளெயின் பழமும் வச்சுருப்பா. இது வந்து பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மசாலாவும் இருக்கும். அப்புறம் கடலையும் இருந்தது ஒரு 2 நாளைக்கு. அப்புறம் சப்பாத்தியும் இருக்கும். ரோட்டியில் வந்து சாதா ரோட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் ஸ்டஃப்டு ரோட்டி இருக்கும், ஆலு ரோட்டி இருக்கும். என்ன ரோட்டி வேணுமோ அந்த ரோட்டியை நம்ம எடுத்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் சாஸஸ் எல்லாம் இருக்கும். என்னெல்லாம் சாஸ் வேணுமோ, இந்த குக்கீஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன சாஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய இது என்னென்னா, குக்கீஸு கேக்ஸு எல்லாத்துக்குமே எக் அண்ட் எக்லெஸ் ரெண்டுமே இருக்குது. வெஜிடேரியன் வந்து எக்கே சாப்பிடாத இருக்கும் இல்லையா, அவளுக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருந்தது. அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அதை சாப்பிடல, குக்கீஸ் மாத்திரம்தான் நான் சாப்பிட்டேன். கேக்கெலாம் நான் எடுத்துக்கல, இருந்தாலும் ரொம்ப சௌரியமாக இருந்தது. அப்புறம் வெஸ்டர்னர்ஸ்க்கு வேண்டியது எல்லாமே இருக்குங்க. அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் அதெல்லாம் அவள் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்மளும் சாப்பிடலாம். அவள் ரெகுலராக அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறதுனால அது மாதிரி சொல்கிறேன். அப்புறம் இங்கே வந்து இது வந்து குக்கீஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் இருக்கும். நிறைய குக்கீஸ் இருந்ததுங்க. கோகனட் குக்கி, அந்த குக்கி, ஓட் குக்கின்னு எனக்கு பேரே மறந்து போயிடுது. அதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டுக்கு வந்து ப்ரெட் இருக்கும். ப்ரெட்டில் வந்து நீங்கள் சாண்ட்விச் வேணுன்னா சாண்ட்விச் பண்ணி கொடுப்பா. என்ன சாண்ட்விச் வேணாலும் பண்ணி கொடுப்பா. அது எக்கெல்லாம் போட்டு கூட பண்ணினா, அதுக்கெல்லாம் என்னமோ பேர் சொன்னால் எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் ஆம்லெட் பண்ணி கொடுப்பா. ஆஃப் பாயில் வேணுன்னா தோசை பண்ணுற மாதிரி அந்த எக் செக்ஷனும் இருக்குது. என்ன வேணும்னாலும் அவள் பண்ணி கொடுப்பா. காஃபி, டீ இருக்குது. அப்புறம் டோனட்ஸ் இருக்குது. டோனட்ஸ்லேயும் எக்கு கலந்தது, எக்கு இல்லாதது எல்லாமே இருக்குது. ப்ளெயின் டோனட்ஸ் பண்ணி அது பக்கத்துலேயே சாக்லேட் சாஸு அது இது என்னெல்லாமோ வச்சுருந்தா, மேப்பிள் சாஸ் எல்லாமே எது வேணும்னாலும் நம்ம விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி, டீ வந்து டேபிள் இது. காஃபி, டீ வந்து நம்ம உங்களுக்கு வேணால் நீங்களே அங்கே டேபிளில் போய் கலந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவளை கூப்பிட்டு சொன்னால் உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி ஃபில்டர் காஃபி இருக்குது. அதே மாதிரியே அவள் வந்து பண்ணி கொடுத்துருவா. இது வந்து பழங்கள்லாம் இருக்குது. அப்புறம் சாலட்ஸ் இருக்கும், ஜூஸ் இருக்கும். டெய்லி 3 டைப் ஆஃப் ஜூஸ் இருந்தது. பைனாப்பிள், மேங்கோ, அப்புறம் வந்து அந்த மெலன். இது வந்து அந்த ஏறின உடனே இது மாதிரி இருக்கும், நடுவில் முற்றம் மாதிரி. அப்புறம் அதுக்கு எழுத்தாப்படியும் ஒரு ஊஞ்சல் இருந்தது. நான் விடாமல் அதிலே கொஞ்ச நாள் ஆடிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தேன். இங்கே வந்து எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன பாலம் இருக்கும். அதை தாண்டி போனாக்கா நம்ம மற்ற எல்லா கார்டனுக்கும் வந்துடலாம். அந்த கார்டன்லாம் வெயிலுக்கு முன்னாடி பார்த்துடலான்னு சொல்லி வந்தோம். இதை தாண்டி தான் நாங்கள் போனோம். அங்கே இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தது வந்து அந்த காலத்து கல்லோரல் குழவி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பூவை போட்டு வச்சுருக்காவா. இந்த பாலத்தை தாண்டி நம்ம ஒவ்வொரு கார்டனாக போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை கார்டன் போய் பார்த்தோம். இங்கே வந்து பட்டர்ஃப்ளைஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. எல்லா விதமான பட்டர்ஃப்ளை எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஷேப்ஸ்லேயும் இருக்குது, பெருசு சின்னதுன்னு. ஆக்சுவலாக அந்த பூவில் போய் இது உட்காந்து அந்த ஹனியை சக் பண்ணுறதை கூட நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஃபிஷ் பாண்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. இந்த ஃபிஷ் பாண்டு வந்து ஒரு சின்ன பாலத்தை தாண்டி அழகாக ஒரு பாண்டு மாதிரி கட்டியிருக்கா. ஆனால் கட்டலை, நேச்சுரலாகவே அந்த பேக் வாட்டர்ஸ்லேயே பண்ணியிருக்கா. ரொம்ப க்ளீன் வாட்டராக இருக்குது. இங்கே பெரிய ஃபிஷ், சின்ன ஃபிஷ் எல்லாமே இருக்குது. இதுக்கு போடுறதுக்கு வந்து ஃபுட்டும் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து இன்சார்ஜாக இருக்கிற நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதுவும் வெஜிடேரியன் தான். நம்ம கையில் எடுத்து தூவலாம். அந்த ஃபிஷ் வந்து நம்ம அளவுக்கு எகிரி வந்து அதை வாங்கிட்டு போகிறது. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா ரொம்ப தண்ணி
தண்ணி மேலெலாம் தெரிக்கிறது. பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால. அப்புறம் குட்டி குட்டி டோட்டல் இருந்தது. ஆமை ரொம்ப அழகாக இருந்தது. அது அவ்வளோ கிட்டக்கேருந்து அது ஸ்விம் பண்ணி போகிறத நான் பார்த்ததே இல்லை. 2 கையை வச்சுன்னா அவ்வளோ அழகாக அது ஸ்விம் பண்ணி வந்தது. அதுவும் நம்மளுக்கு நல்ல கிட்டக்க வந்து அந்த ஃபுட்டை வாங்கிட்டு போகிறது. ஒன்லி திங் இஸ் நம்மளால் அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்க முடியல, அவ்வளோதான். ஆனால் வந்து உட்காந்துட்டு இப்படி கையால் கிட்டக்க போட்டாக்கா பக்கத்தில் வந்து அது எடுத்துன்னு போகிறது. இது ரொம்ப பிடிச்சது. தண்ணி பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது. இதை தாண்டி போனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனுக்கு அப்புறமா பெரிய காடு மாதிரி இருக்குது. அதுதான் பேர்ட் சாங்சுரி. இங்கேயும் ஒரு பாண்ட் இருக்குது. இங்கே நிறைய செடிகள்லாம் இருக்குது, மரங்களும் இருக்குது. இங்கேயும் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்திருக்கு. ஏன்னா எக்கச்சக்கமான பூக்கள். அந்த பூக்களுக்காக அந்த பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டே இருக்குது. எங்கே பாரு, கொஞ்சம் சத்தம் போடாமல் நம்ம வந்து வீடியோஸ்லாம் எடுக்கிறது தெரியாமல் எடுக்கணும். இருந்தால் டக்கு டக்குன்னு பறந்து போய்டுறது. ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளவு கிட்டக்க நான் அந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து அந்த தேனை எடுக்கிறதெல்லாம் பார்த்ததே இல்லை. இங்கே தான் அவர் காமிச்சு கொடுத்தார். ஒரு நேச்சுரலிஸ்ட் நம்ம கூடயே வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி காமிச்சு கொடுக்குறார். பாண்டுலேயும் அந்த ஃபிஷ் பாண்டுலேயும் அந்த ஃபிஷ்ஷு அதை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவரும் நம்ம கூடயே நின்றுருக்கார். எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறார். நம்மளுக்கு நல்லா காமிச்சு கொடுக்குறார். எல்லா ஃபிஷ்ஷோட பேருன்னு சொல்கிறார். எனக்கு எல்லாம் மறந்து போயிடுத்து. ஆனாக்கா ஃபிஷ்ஷு அந்த இன்ட்ரெஸ்டடாக அக்வேரியத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குவா. ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் அதை கூட. அதுக்கப்புறம் கொஞ்சம் காடு வந்து இந்த பக்கம் வந்துட்டு இதை தாண்டி போனோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த பேர்ட் சாங்சுரி பார்க்கலாம். இங்கே வந்து குட்டி குட்டி படி மாதிரி வச்சுருக்கா. இதுக்குள்ளே இறங்கி சும்மா காலை விட்டுட்டு நீங்கள் இந்த பாண்டில் உட்காந்துக்கலாம். ஆனால் நான் வந்து அதில் உட்காரல. இந்த காட்டுக்குள்ளே போய் நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுக்கு வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட் பேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சவர் வந்து நம்ம கூட வந்து நம்மளுக்கு எல்லாமே காமிச்சு கொடுக்குறாரு. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்குது. கேஷ்யூ நட்ஸு, பலா எல்லாமே இருக்குது. இந்த கேஷ்யூ நட்டை நான் எடுத்திருக்கேன் பாருங்கோ. அப்படி காய்ச்சி தொங்குறது எங்கே பாரு, அவ்வளவு காய். எப்படின்னா அவள் வந்து அந்த சாணி அது மாதிரி உரங்கள்லாம் போடுறதுனால எல்லாமே அவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கேஷ்யூ நட்டு தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் நான் அந்த பேர்ட் சாங்சுரிக்கு போனது என்னெல்லாம் பேர்ட்ஸ் பார்த்தோங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.